தமிழ்நாட்டில் தமிழ் இல்லை, படிச்சிருந்தாலும் சரியான சம்பளம் கிடையாது. ஜெர்மனியில் என்ன படிக்கிறாங்க, ரஷ்யாவில் என்ன படிக்கிறாங்க, ஜப்பானில் என்ன படிக்கிறாங்க, இல்லை நாடே இல்லாத இஸ்ரேலில் என்ன படிக்கிறாங்க. இந்திய அளவில் விஞ்ஞானத்திற்கான மொழி சமஸ்கிருதம்னே இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கிறவங்க நான் எம்பிபிஎஸ் படிக்க மாட்டேன்னா எவ்வளோ அநியாயம். தமிழ் புலவர்களாக இருப்பதற்கு நீங்கள் இன்னொரு மொழி தெரிந்திருந்தால்தான் தமிழ் படிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. தமிழில் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்வருடைய நூலின் பெயர்கள் அனைத்தும் சமஸ்கிருதம். ஆங்கிலத்தை இறக்கி வைப்பதற்கு இவர்கள் மனமில்லை. அந்திமலை நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று சந்திக்க இருக்கின்ற ஆளுமை ஒரு மருத்துவர், புகழ்பெற்ற மருத்துவர், அறிவியல் தமிழ், அதிலும் குறிப்பாக மருத்துவ நூல்கள் தமிழில் வர வேண்டும், எம்பிபிஎஸ் படிப்பு தமிழில் வழியாக கற்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகளாக உழைத்து வருபவர். சமீபத்தில் தமிழ்நாடு பாடநூல் கழகம் பல்வேறு மருத்துவ நூல்களை, புகழ்பெற்ற மருத்துவ நூல்களை தமிழில் கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு ஆலோசகராக இருந்து வழிகாட்டியவர் அவர் டாக்டர் நரேந்திரன் அவர்கள். அவர் பல்வேறு விருதுகள் பெற்றவர். அதாவது பாப்புலரைசிங் சயின்ஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது மக்களிடையே அறிவியலை பரப்பியதற்காக மத்திய அரசு வழங்கக்கூடிய விருது, கலைமாமணி விருது பெற்றவர், தமிழ்நாடு அரசினுடைய மறைமலை அடைகள் விருது பெற்றவர். இந்த மாதிரி பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர், தொடர்ந்து இயங்கி வருபவர். சார் வணக்கம். வணக்கம். இந்த மருத்துவத்தை தமிழில் கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது வரலாற்று ரீதியா முதல்ல ஆரம்பிச்சவர் ஒரு அமெரிக்கர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு வியப்பான செய்தி. அந்த வரலாற்றை கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு. அது ஒரு சிறப்பான வரலாறு. மருத்துவர் டாக்டர் ஃபிஷ் கிரீன், சாமுவேல் ஃபிஷ் கிரீன். அவர் ஒரு அமெரிக்கர். அவர் தன்னுடைய மதத்தை பரப்புவதற்காக இலங்கை வருகிறார். இலங்கை வட்டிக்கோட்டையில் தங்குகிறார். தங்கும் பொழுது மேலை மருத்துவத்தை தமிழில் எழுத வேண்டும் என்று பார்க்கிறார். பார்க்கும் பொழுது எல்லா புத்தகங்களையும் தானே எழுத முடியாதே என்று தன்னுடைய மாணவர்களையும் சேர்த்துக்கொள்கிறார். எல்லாவற்றையும் எழுதி கொண்டு, ஆனால் ஒவ்வொரு வரியாக தானே படிக்கின்றார், படித்து திருத்துகின்றார். அதில் எழுதியவர்கள் முக்கியமானவர்கள் டேனியல் சப்மென் என்பவர். அவர்களும் அமெரிக்காவுடன் வந்தவர்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. அவர்கள் அனைவரும் யாழ்ப்பாண தமிழர்கள். அவருடைய இயற்பெயர், ஒருவர் பேர் சுவாமிநாதன், இன்னொரு பேர் அப்பாவு. இவர்கள் தான் டேனியலாகவும் சப்மெனாகவும் மாறுகிறார்கள். அவர்கள் எழுதுகிறார்கள். எந்த காலகட்டம் சார்? 1847 47லேருந்து 57லேருந்து 70 வரை அவர் பாடமே வழங்க தொடங்க. 840 கிட்டத்தட்ட 170 வருட போராட்டமா இருக்கு. போராட்டம் இல்லை, நடைமுறை இன்னும் நம்ம முழுசா கொண்டு வர முடியலங்கிறதுனால போராட்டம். ஆமாம், தனி ஒரு மனிதன் மாறாடி இருக்கிறார். ஆரம்ப காலத்தில் அவர் எழுதிய புத்தகங்கள் ஒரு 65 பேர்களை மருத்துவர்களாக்கிறார். இந்த 65 பேர்களை 33 பேர்கள் தமிழ் படிக்கின்றார்கள். அந்த தமிழில் படிக்கும் பொழுது அந்த தமிழ் படிக்க வேண்டிய மாணவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், எங்களுக்கு தமிழ் சொல்லித்தரார்கள், ஆங்கிலத்திலே சொல்லித்தார்கள் என்று கேட்கின்றார். ஆனால் ஃபிஷ்கிரீன் விடாப்பிடியாக நீங்கள் தமிழ் தான் படிக்க வேண்டும், தமிழில் தான் படிக்க வேண்டும், தமிழ் புத்தகங்களைத்தான் படிக்க வேண்டும் என்று அவர் விடாப்பிடியாக இருக்கிறார். அவர்கள் முரண்டுகிறார்கள். பொழுது 10 நாள் உங்களுக்காக நான் ஓய்வு கொடுக்கிறேன், நீ தமிழில் படித்தால் படிங்கள், இல்லாவிட்டால் போய்விடுங்கள் என்று சொல்லிவிடுவார். அவர் ஏன் சார் அவ்வளோ தூரம் பிடிவாதமாக இருக்கிறார்? அவருடைய கொள்கை என்னவென்றால், இலங்கையில் உள்ள 10,000 பேர் ஒரு தமிழர்களுக்கு ஒரு டாக்டர்களை நியமிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். மக்கள் மொழியில் மருத்துவம் வழங்க வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் அப்படின்னு இவர் புஸ்தகம் எழுதுகிறாரு. அதையே சொல்லித்தர்றாரு. அதே நீனும் சொல்லித்தரணும், மக்களுக்கு நீ அதை போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியாக சொல்கிறார். ஸோ அதில் 33 பேர்களை ஆக்கிய பெருமை டாக்டர் ஃபிஷ்கிரீனுக்கு தான் முதல். இப்போ நம்ம முடியுமா முடியாதான்னு சொல்லி இப்போ பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அவர் தனி மனிதனாக இருந்து 11 புத்தகங்களை எழுதி
11 புத்தகங்கள் அச்சில் வடித்து 11 புத்தகங்களா? 11 புத்தகங்கள் 11 புத்தகங்கள். 11 புத்தகங்கள் அவருடைய அந்த புத்தகங்கள் புத்தகங்கள் இப்ப பார்த்தா கிடைக்குதா சார்? அத்தை ஒன்று கிடையாது, 1 2 நமக்கு ஏதாவது நூலகத்தில் டிஜிட்டல் இருக்கிறதா காப்பியா கிடைக்கும். நூலகத்தில் இருக்கிறதான் கிடைக்குது. அவைகள் பார்த்தா தமிழில் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்வருடைய நூலின் பெயர்கள் அனைத்தும் ம். சமஸ்கிருதம். ஓகே. அங்காதிபாதம் முதல் புருஷத்தின் பேர். அங்காதி பார்த்தோம்னா என்ன சார்? அங்காதிபாதம்ங்கிறவர் அனாட்டமி, அனாட்டமி. ஓகே. உடற்கூறு, இன்னைக்கு சொல்ற உடற்கூறியல். உடற்கூறு. உடற்கூறியல். ஆமாம். சுகரணவாதம் ஆ. அது வந்து பிசியாலஜி. சுகரணவாதம். சுகரணவாதம். உடற்பாவனம் ஆ. அது ஹைஜீன். ஓகே. இதான் மூணு சேர்த்து ஒரு பேரா வைக்கிறார். ஓகே. 2வது புஸ்தகம் வந்து கெமிஸ்தம். கெமிஸ்தம். அது வேற ஒன்றும் கிடையாது, கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி. ரசாயனம் அப்புறம் மாறிச்சு, இப்போ வேதியியலாக மாறிடுச்சு. அதுதான் 2வது புஸ்தகம். வைத்தியாகரம். ம். இது மாதிரி எல்லாவுடைய புத்தகங்களுடைய ட்ரீட்மெண்ட் கிளினிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்க வடமொழிக்கு அந்த இது அவனுடைய பெயர்கள் எல்லாம் கூட வடமொழி தான் இருக்கு. உள்ளே படிக்கிறப்பவும் பார்த்தாக்க அவருடைய கலை சொல்லாக்கம் வந்து தமிழில் தான் இருக்கணும் அப்படின்னு விதிமுறை போடுறாரு. கலை சொல்லாக்கத்துக்கு முத விதிகள் நம்ம ஹூஸ்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நிலைமையில். ஆனால் ஹூஸ்டர் கிடையாது, கிரீன் தான் அதுக்கு வந்து தலைமகன். ஆமாம், அவர் தான் சொல்கிறார் தமிழில் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நீ ஆங்கிலத்தில் எடுத்துக்கொள், அதுவும் இல்லாவிட்டால் நீ சமஸ்கிருதத்தை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவருடைய புத்தகங்கள் அனைத்தும் சமஸ்கிருதமாகவே உள்ளது, கிட்டத்தட்ட சமஸ்கிருதமாகவே உள்ளது. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப அவர் கிடைத்த அகராதிகள் சமஸ்கிருதம், ஆங்கிலம், ஆங்கிலம் சமஸ்கிருதம் இதுதான் கிடைக்குது. ஆனால் நமக்கு அப்போ அந்த காலத்தில் வந்து ராட்லர் வந்துருச்சு, அகராதி வந்துருச்சு. அது அவர் கண்ணுக்கு பட்டுச்சா இல்லதாங்கிறது நமக்கு தெரியல. பட் அவருடைய புத்தகங்கள் இந்த வில்சன் இவர்கள் எழுதிய அகராதிகள் தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஆக அது பார்க்கும்பொழுது அவர் அதை வந்து சமஸ்கிருத காலம் அப்போ சொல்லாட்சியே வந்து சமஸ்கிருதத்தான் இருந்தது, நடைமுறையில் இருக்கிற சொல்லாட்சியை வந்து நடைமுறை தான் இருந்தது. அவருடைய புத்தகங்களும் சமஸ்கிருதத்தை ஒட்டியே இருந்திருக்கிறது. அவருடைய நூல்களும் இப்படியே அதனுடைய வழித்தோன்றலாகவே சமஸ்கிருதம் அந்த அகராதி வழித்தோன்றலாகவே நமக்கு கிடைக்குது. இது வந்து இலங்கையில் ஓகே சார். இப்போ தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் ஏதாவது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதா? ஜெகநாத நாயுடு அப்படிங்கிற ஒருத்தர் வர்றார். ஓகே. அவர் வந்து இவர் நம்ம டாக்டர் சாம்பல் பிஸ்கிரனை வந்து சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். அவர் எழுதிட்டார் எனக்கு முன்னாடி, இப்போ நான் எழுதுகிறேன் அப்படிங்கிறார். அவர் தன்னை சொல்லிக்கிறாரு மைசூர் சர்ஜன் அப்படின்னு சொல்லிக்கிறார். ஆனால் ஜெகநாத நாயுடு நமக்கு நாயுடும் நாயக்கர்களும் அப்பப்போ தேவைப்படுகிறார். அந்த அந்த விதத்தில் இவர் நாயுடு தான் முதல் எழுதுகிறார். ஆனால் அவர் புத்தகங்களும் புத்தகத்தின் பெயர்களும் சமஸ்கிருதத்தில்தான் உள்ளன. ஆனால் நூல் உள்ள வந்து ஒரு 5-6 கலை சொற்கள் கொடுக்குறார். இப்போ டயரியா அப்படின்னா வயிற்று கழிச்சல், வயிற்று ஒழுகல், ஸோ ஒரு சொற்களுக்கும் 7-8 சொற்கள் சொல்லுகிறார். நல்ல சொற்கள் இருக்கின்றது. நல்ல சொற்கள் இருந்தால் கூட அவைகள் உரைநடையில் பயன்படுத்தவில்லை, அது பிராக்கெட்டில் தான் இருக்குது. ஓகே. நல்ல சொற்கள் பயப்படு. ஸோ அப்போ வந்து பயந்துக்கிட்டு பயன்படுத்தவில்லையா இல்லை வழக்கத்தில் இல்லையா என்பது தெரியவில்லை. ஸோ ஜெகநாயகம் தான் 2வது சொல்கிறார். அது எந்த காலம்? 7வது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 வருஷத்தில் வந்துடுறாரு. அதுக்கப்புறமா சார் நம்ம அவ்வளோ தூரம் வந்தாலும் கூட 1960களில் கூட நம்ம வந்து நடுவில் வந்து நமக்கு பெரிய தொய்வு வந்து நமக்கு வந்து புத்தகங்கள் தேவைப்படுறது எப்போ வருதுன்னா நமக்கு தொழில் புரட்சி இங்கிலாந்தில் வருது. இங்கிலாந்து வர்றப்போ அங்கே வந்து மிஷின், இந்த மிஷின் வந்துருச்சு, அந்த மிஷின் வந்துருச்சு, இந்த நோய் வந்து டைஃபாய்டு வந்துருச்சு சுத்தமாக இல்லாதனால அப்படிங்கிறத அங்கே வந்து
தொழிலாளர்களுக்கு வர ஆரம்பிச்சு. ம். வர்றப்போ வந்து அங்கே வந்து புஸ்தகங்கள் வருது. ம். மிஷின் அப்படின்னு ஒரு புஸ்தகமே வருது. ம். அது நம்ம வந்து மொழிபெயர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உட்பாடு. ம். ஸோ அப்போ வந்து நமக்கு சுகாதார விளக்கம் ஓகே. அப்படின்னு அந்த காலகட்டத்தில் 1860 அந்த காலத்தில் வந்து ஒரு 18 புத்தகங்கள் வந்து சுகாதார விளக்கம். சுகாதார விளக்கம்னு பேர்லேயே 18 புத்தகம் வருது. ஓ, சரி சரி. ஸோ இப்போ நமக்கு நடுவில் வந்து தொய்வுக்கு அப்புறம் நம்ம எழுத வேண்டிய அவசியம் வந்து தொழில் புரட்சி. அதுக்கப்புறமா சார் இப்போ வந்து அப்புறமா ஒரு ஒரு வேடிக்கையான செய்தி என்னென்னா, இந்த புத்தகங்கள் எழுதுனவங்கலாம் டாக்டர் கிடையாது, மருத்துவர்கள் இல்லை. சரி சரி. மருந்து கடையில் வேலை பார்க்குறக்கூடிய வேலாயுத முதலியார், ஓகே ஈஸ்வரன் பிள்ளை, ஓகே அப்புறம் ஏகாம்பர முதலியார் ஓகே அப்படின்னு சொல்லி மருத்துவர் இல்லாதவங்க தான் நிறைய பேர் ஓகே. மருத்துவ நூல்களை எழுதியிருக்காங்க. ம். இவர் மா ஜெகநாய நாயுடு கூட மருத்துவர் கிடையாது. ம். அந்த காலத்தில் ட்ரெஸ்ஸர்னு சொல்லி ஒரு மருத்துவர்களுக்கு உதவி செய்பவர். ஓகே. அவர் தான் எழுதியிருக்கார். ம். இப்போ இந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் நாடோடி மன்னனில் போட்டிருக்க சட்டை மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் அவருடைய படத்தை பார்த்தா சரி சரி. ஓகே ஒரு கீழே தொங்குற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே அவங்களுக்கு என்னென்ன கட்டு போடுறது, ஓகே. மருத்துவர்கள் சொல்கிற வந்து அந்த மருந்தை எழுத வேண்டியது, அதை கொடுக்க வேண்டியது, இதுதான். அவர் தான் தமிழில் வந்து புத்தகத்தை எழுதியிருக்கார். ஓகே. புத்தகத்தை எழுதிட்டு அந்த காலத்தில் வந்து சென்னையிலேருந்து திருவனந்தபுரத்தில் போய் தமிழில் சொல்லி கொடுத்துருக்காரு. ஓ, ஒரு பெரிய செய்தி. ஓகே. திருவனந்தபுரத்தில் தமிழில் வந்து மருத்துவம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு மா ஜெகநாதன். இப்போ அதுக்கப்புறமா சார் நம்ம இதில் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாலேயே நம்ம வந்து தமிழ் எழுதுறதுக்கான புத்தகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சா? ஆமாம், அதாவது ஆரம்பிச்சிருச்சு. 1932 வந்து ராஜாஜி இவர் அமைச்சரவையில் முதலமைச்சர் ஆகிறாரு. அப்போது வந்து சயின்ஸ் எல்லாம் தமிழில் வரணும் அப்படின்னு சொல்லி 8வது வரைக்கும் தமிழில் வரணும்னு சொல்லி வருது. 1942 வந்து எஸ்எஸ்எல்சி தமிழில் எழுதுகிறாங்க. மாணவர்கள்லாம் எழுதுகிறாங்க. அதுக்கு முன்னால் எழுத முடியாது. ஓகே. அப்போ தான் முதல்ல எழுதுகிறாங்க. ஸோ அப்போ தான் தமிழில் வந்து நமக்கு தேவைப்படுது புத்தகங்கள். பாட புத்தகங்கள்னால் விஞ்ஞான பாட புத்தகங்கள். விஞ்ஞான பாட புத்தகங்கள்னு கூட இப்போ சொல்கிறதில்ல, சாஸ்திரங்கள். விஞ்ஞான சாஸ்திரங்கள். பாரதியார் கூட அப்படிதான் மிருக சாஸ்திரம் எழுதுறாரு. சுவாலஜிக்கு மிருக சாஸ்திரம் எழுதுறாரு. பாட்னிக்கு வந்து செடி நூல்னு எழுதுறாரு. ஆமாம், எழுதுறாரு. ஸோ அப்போ சாஸ்திரங்கள் கூட தனி புத்தகங்கள் கிடையாது. நேச்சுரல் சயின்ஸ், இயற்கை பாடப்புத்தகம்ல அதில் ஒரு பகுதியாக மருத்துவம் எழுதப்படுது. அப்போ பெரிய பென்சில் கூட கண்டுபிடிப்பெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் சுகாதாரமாக எப்படி இருக்கிறது, ஹைஜீன், நீ நல்ல சட்டை போட்டுக்கணும், இப்போ நல்ல காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போகணும், சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டது. பொது சுகாதாரங்கள் மட்டும் சொல்லிக் கொடுக்கப்பட்டதே தவிர பெரிய மருந்துகள் அல்லது பெரிய இந்த உள்ள ஒன்றும் கிடையாது. இது மொத்தத்தில் வந்து இந்த மா ஜெகநாயுடு எழுதுறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்களே ட்ரை பண்ணியிருக்காங்க தமிழில். சில பேர் வந்து தமிழில் வந்து இப்போ ஒரு பிசிகிரனுக்கு பதிலாக அப்புறம் இந்த லோங்கிற திருவனந்தபுரத்தில் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர், ஓகே, அவர் தமிழில் எழுதுறாரு. அவர் என்ன எழுதுறாருனாக்க, இன்னும் காய்கறிகள்லாம் நீ சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், ஓகே, இதுதான் எழுதுறாரு தவிர வேறு எந்த மருந்துகளும் ஒன்றுமே கிடையாது. இந்த புத்தகங்கள்லாம் பார்த்தாங்க. இப்போ வந்து சார், இப்போ அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டிங்கன்னா 1960களில் கூட நமக்கு வந்து தமிழில் கொண்டு வரணுமா அல்லது ஆங்கிலத்திலே இருக்கணுமா பயிற்று மொழியாங்கிறது ஒரு பெரிய இது நடந்துச்சு. இப்போ வந்து கல்லூரியில் 70களில் தான் வருது தமிழ் வழியில் கல்வி. கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது தான் அவர் பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா கொண்டு வர்றாரு. பாடநூல் கழகம் 800க்கும் அதிகப்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்கு. அதுக்கு முன்னால் இந்த நிலைப்பாடு எப்படிங்க சார்? ஆங்கிலத்துக்கு ஆதரவு இருந்ததா, அல்லது தமிழ் மொழிக்கு எதிர்ப்பு இருந்ததா, அல்லது ஆங்கில ஆதரவு இருந்ததா? அதுக்கான ஒரு கல்வியாளர்களிடையே அதுக்கான ஒரு அணி திரட்டல்கிறது எப்படி இருந்தது? சங்க காலம் கலப்பவர்களுக்கு அப்புறம் பல்லவர் காலத்தில் ஆகட்டும், இல்லை பாண்டியர்கள் காலத்தும், இல்லை அப்புறம் விஜயநகர காலத்தில் ஆகட்டும், இல்லை எங்கள் ஊர் மராட்டியர்கள் காலத்திலும் ஆட்சி மொழி தமிழ் அப்படின்னு இருந்தால் கூட சொல்லிக் கொடுக்கப்பட்டது கூட வடமொழிகள். திருமுக்கூடல் கல்வெட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய கல்லூரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சோழர்கள் காலத்தில்.
திருமுக்கூடங்கள் கல்லூரியில் என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டது? சரக சம்ஹிதா, ஓகே. அஷ்டாங்க கிருத்தியம். தமிழ்நாட்டில் சித்த மருத்துவம் சொல்லிக் கொடுத்துருக்கணும், இல்லைன்னா தமிழ் மருத்துவம் வேறு ஏதாச்சும் சொல்லிக் கொடுத்துருக்கணும். சொல்லிக் கொடுக்கவில்லை. சொல்லிக் கொடுக்காமல் வடமொழி மருத்துவமான ஆயுர்வேத மருத்துவமான நூல்களுக்கு, அதாவது காஸ்பல் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த இது வந்து இன்னும் சொல்லப்போனால் பாண்டியர் காலத்தில் வடமொழி படிப்பவங்களுடைய இலவச உணவு. ஸோ தமிழ் படித்தவர்களுக்கோ இல்லை தமிழ் பாடம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடசாலைகளோ இருந்ததற்காக ஆதாரங்கள் கிடையாது. அது ஏன் சார் தமிழ் படிக்கிறதுல வந்து ஒரு 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 ஒவ்வாமையா அல்லது ஏற்பு இல்லாமல், இப்போ பரிதிமாறு கலைஞருடைய வரலாறுல கூட நம்ம பார்க்குறோம். அவர் வந்து கிறிஸ்டியன் காலேஜில் சேரும் பொழுது அவருக்கு வந்து ஃபிலாசபி அவர் எடுக்க சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, மில்லர் சொன்னாருன்னா அவர் வந்து தமிழ் எடுத்தாருந்தோம். அது அந்த மாதிரி ஏன் அப்படி இருந்துச்சு? இதான் இந்த வேடிக்கை. தமிழ்நாட்டில் வந்து தமிழ் இல்லை, படிச்சிருந்தாலும் சரியான சம்பளம் கிடையாது. ஸோ அப்படி நீங்கள் வந்து படிக்கணும்னு விரும்பினாக்கா மருத்துவம் படித்தாக்கா சான்ஸ்கிரிட் படிக்கணும். அது உண்மையிலே இருந்ததா சார்? உண்மையில தான் இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு நமக்கு தெரிந்த அளவில் வந்து நமக்கு இப்போ நம்ம அரசர் இருந்தப்போ தான், பனங்கல் அரசர் இருந்தப்போ தான் அதை வந்து தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அவரை வந்து ஒரு இதில் ஒரு சொற்பொழிவாற்றரை கூப்பிடுறாங்க. சான்ஸ்கிரிட்டில் பேசிக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு சான்ஸ்கிரிட் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு, இவருக்கு சான்ஸ்கிரிட்லாம் தெரியுது. இவர் கடைசியாக போய் சான்ஸ்கிரிட்லேயே பேசுகிறாரு. ஓகே ஓகே. ஸோ பேசிட்டு வந்துட்டு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் அப்போ சொல்லிட்டு மருத்துவத்துக்கு வந்து எதுக்காக வேண்டிய சான்ஸ்கிரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிடுறாரு. ஸோ அது தேவையில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் வாத்தியாராக இருக்கிறதுக்கு நீங்கள் வேற்றுமொழி தெரிஞ்சிருக்க வேண்டும். தமிழ் புலவர்களாக இருப்பதற்கு நீங்கள் இன்னொரு மொழியை தெரிந்திருந்தால்தான் தமிழ் படிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அதையும் இந்த நமச்சிவாய முதலியார் இதில் தான் வந்து குறைக்கிறாங்க. குறைச்சிட்டு தமிழ் படித்தவங்களுக்கு குறைச்ச சம்பளம்னா எவ்வளோ வித்தியாசம் சார்? ரொம்ப குறைச்சி கிட்டத்தட்ட 200 ரூபாய். இடத்துல 200 ரூபாய், 320 ரூபானா 120 ரூபா, 60 ரூபாங்கிறதெல்லாம் போகுது. இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப இவருடைய தலைமையில் வர வேண்டி விடுதலைங்கிற பேப்பரில் எல்லாம் பெரியாரே எழுத ஆரம்பிச்சிடுறாரு. எப்படி வரணும் போகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் வந்து ஈக்குவலாக வரணும்னு சொல்லிட்டு சம்பளமே வந்து நமக்கு கிடைக்குது. மெட்ராஸ் பிரசிடென்சியல் காலேஜ் இன்னைக்கு சொல்கிற மாநில கல்லூரியிலேயே வந்து இந்த டிஸ்பாரிட்டி, மொழி சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு இவ்வளவு, தமிழ் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு எப்படி இருந்ததுன்றது ஒரு பணம் வந்து ஒரே மாதிரி சம்பளம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வருது. சரித்திர ரீதியாக வரலாற்று ரீதியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப தமிழர்களுக்கு வந்து தமிழில் படிக்கணும், இல்லை தமிழில் சொல்லி கொடுத்தாங்க, இல்லை அப்புறம் வந்து 32 வந்து தமிழில் வந்து நம்ம வந்து வந்துருச்சு அப்படி இருப்ப அதே ராஜாஜி என்ன பண்ணாரு, இந்தியை கொண்டாந்துடுறாரு. ஸோ இவரே வந்து தமிழில் கொண்டாந்துட்டு இவரே வந்து மறுபடியும் வந்து இதில் வந்து இந்திய படின்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு தான் இந்தி போராட்டம் மறுபடியும் வருது. ஸோ இது மாதிரி தமிழ் படிக்க முடியாதது ஒரு சூழ்நிலை உருவாகிக்கிட்டே வருது. இது நீங்கள் சொல்லும்போது சார் 1932 சென்னை மாகாண தமிழ்ச்சங்க அகராதி ஏதோ ஒன்று ஜெனட்டிக்ஸுக்கு வந்து ஜனன ரகசிய சித்தாந்த சிந்தாமணின்னு போட்டிருப்பாங்க. அது அந்த கலைச்சொல் வரலாறுல அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட கலைச்சொற்கள் தான் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 1960களில் இப்போ வந்து இங்கே தமிழில் மருத்துவ படிப்பை கொண்டு வரதுக்கு எந்த விதத்தில் மருத்துவர்கள் வந்து ஆதரவாக இருந்தாங்களா, எதிர்ப்பு இருந்ததா? அது வந்து என்ன காரணம்? அதுக்கான உளவியல் காரணம் ஒன்று வந்து இந்திய அளவில் வந்து சயின்ஸுக்கான மொழி, அதாவது விஞ்ஞானத்திற்கான மொழி வந்து சமஸ்கிருதம்னே இருந்துச்சு, தமிழ்லாம் கிடையாது. அது ஸோ அது மொழியே சமஸ்கிருதம். ரெண்டாவது படிக்கிறவங்க அப்பர் கிளாஸ் பீப்புள், லோவர் கிளாஸ் பீப்புள் படிப்பேன். ஏன்னா இவனுக்கு வடமொழி தெரியாது. ஸோ வடமொழி படிக்க முடியாது. தெரிஞ்சிருந்தாக்க தான் நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜில் போய் சேர முடியும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சேர முடியாத மாதிரி அந்த ஒரு லோயர் இன்கம் பீப்புள், இல்லை வந்து கேஸ்ட் பேசிஸில் சொன்னோம்னாக்க ரொம்ப வெளிப்படையாக பட்டியலினத்தவர்கள்லாம் ஒன்றுமே சேர முடியாமல் வந்து ஒரு ஒரு நிலைப்பாடு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இவங்க வந்து மருத்துவக் கல்லூரி அப்படிங்கிறது ஒரு கனவை தான் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு.
எப்போ இந்த சான்ஸ்கிரிட்டில் வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படி ஒரு நிலைப்பாடு வந்துச்சோ அப்போ தான் அவங்க வந்து மருத்துவக் கல்லூரிக்கே போக முடியும். இப்பவும் சார் இப்போ நான் 1960கள் 70கள் வந்த போதும் கூட மருத்துவம், அதாவது சயின்ஸ் வந்துச்சு. அதாவது சயின்ஸ் கிராஜுவேஷன்லாம் நம்ம தமிழில் கொண்டு வந்துட்டோம். பிஎஸ்சி எம்எஸ்சிலாம் கொண்டு வந்துட்டோம். ஆனால் பொறியியல் வந்து 1990களில் தான் வருது, அண்ணா பல்கலைக்கழகத்திலே. அது மாதிரி மருத்துவத்தை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் இருந்துச்சா, இல்லை மருத்துவத்தில் பயிற்று மொழி ஆங்கிலமே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதரவு நிலைப்பாடு இருக்கா? கர்நாடகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்க மொழி காவேரி அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த நிலைப்பாடு வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் வந்து அவர்கள் வந்து மாற்று கருத்துக்கள் எடுத்துக்கொள்வதே கிடையாது. மொழினாக்க வந்து அவங்களுக்கு கர்நாடகம் தான் இருந்தால் ஆகணும், கன்னடம் இருந்து தான் ஆகணும் கர்நாடகத்தில். அதே மாதிரி காவேரி நீர் கொடுக்கக்கூடாதுன்னா எந்த கட்சி வந்திருந்தாலும் அவங்க வந்து அது வந்து ஆனால் அந்த நிலைப்பாடு தமிழகத்தில் நீங்கள் வந்து சரித்திரத்தை படித்து பார்த்தா இல்லவே கிடையாது. 32ல் வந்து ராஜாஜி கொண்டுட்டு வரேங்கிறாரு, அப்புறம் வந்து ஹிந்தி வேணுங்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 70ல் வந்து கலைஞர் கொண்டுட்டு வர்றாரு, அதுக்கு வந்து ஆங்கில ஆதரவு மாநாடு நடத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஆங்கில ஆதரவு மாநாடு நடத்துறதுக்கு வந்து பெரிய பெரிய அதாவது துணைவேந்தர்கள்லாம் துணை போகிறார்கள். அது என்னது ஒரு மாதிரி எலைட்டிசம்னு சொல்லலாமா? இது சொல்லணும்னா திஸ் இஸ் அ கிளாஸ் ஸ்ட்ரகிள். ஓகே, அதாவது வர்க்க போராட்டம். அந்த மார்க்சிய ரீதியில் சொல்லணும்னா இது வர்க்க போராட்டம் தான் நம்ம நியாயப்படியாக சொல்லணும். அது உண்மையும் கூட. இன்னைக்கு வரைக்கும் அது நீடிக்குது. இன்னைக்கு வரைக்கும் எப்படியும் வரக்கூடாது என்பதற்கு அவர்கள் தன்னால் ஆன முயற்சிகள் எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். முதல்ல வந்து என்ன சொல்லுவாங்க, கலை சொற்கள் இல்லை அப்படிம்பாங்க, மூல நூல்கள் இல்லை அப்படிம்பாங்க, படிப்பதற்கு ஆதரவு இல்லை அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து உடைத்தெறியப்பட்டது நேரத்தில். 1983ல் வந்து வாய் சுப்பிரமணியம் வந்து துணைவேந்தராக இருக்கிறப்போ வந்து பொறியியல் வந்து தமிழில் படிக்கலாங்கிறது வருது. வர 660 மாணவர்கள் வந்து சரின்னு சொல்கிறான், படித்து எடுத்துக்கிறான். ஆனால் கடைசி நேரத்தில் படிக்காமல் அவங்க வந்து எல்லா கல்லூரிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக 40 பேர் போட்டுட்டு தமிழில் வர முடியாமல் போயிடுது. தமிழுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறோம். எல்லாரும் ஆரம் சுந்தரம், ஒரு ரங்கன் போன்ற பெரிய பெரிய ஆசிரியர்கள்லாம் வந்து இரவு பகலாக சொல்லித்தர்றாங்க பொறியியல் ஆசிரியர்களுக்கு. தமிழ் இப்படி தான் சொல்லித்தரணும், இப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு இப்போ இந்த நல்லா பொறுத்துரும் அப்படிங்கிறதுக்கு வாரக்கணக்காக வந்து பாடம் நடத்தப்படுது. ஆனால் கடைசியில் இவர்கள் வந்து இது மத்திய அரசு வந்து இதற்கு அனுமதி அளிக்கவில்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அது அப்படியே 1983லே வந்து பாடப்புஸ்தகங்கள்லாம் வந்துருச்சு. பாடப்புத்தகங்கள் எழுதி நான் கூட இதுக்கு வந்து மருத்துவத்தால் முடியும்னு சொல்லிட்டு என்னுடைய பொது அறிவை புத்தகம்னு எழுதி பரிசு வாங்குறேன். எனக்கெல்லாம் சரி வந்துடுற போது இது அடுத்தது மருத்துவம் வந்துன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அது ஒரு கனவாக போய்விட்டது. சரி, இப்போ வந்து மருத்துவம் நம்ம கொண்டு வரணும்னா பொதுவாக கல்வியாளர்கள் சொல்கிறது வந்து நீங்கள் ஜென்ரல் பீப்புளுக்கு எழுதலாங்க மருத்துவ நூல்கள் அப்படிங்கிறது கொண்டு வரணும்னா அந்த பசங்க வந்து எவ்வளோ நாளைக்கு ஃபுல்லாக தமிழ்லேயே படிப்பாங்க? அது வந்து பொறியியல் வந்து அதை விட்டுட்டாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து 89ல் கலைஞர். ஆமாம், கலைஞர் மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாரு, அது புத்தகங்கள் இல்லைங்கிறாங்க. புத்தகங்கள் இல்லைங்கிறதுக்கு எல்லாத்தையும் எழுதி ஜெராக்ஸ் காப்பி பண்ணுறாங்க. ஜெராக்ஸ் காப்பி பண்ண அடுத்த கட்சியானது கொடுக்குது. இவர் என்ன அப்புறம் புஸ்தகம் கொடுக்குறாரு. புஸ்தகம் கொடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்தின் வழியாக தமிழ்நாட்டில் இருக்க பெரிய பெரிய நகரங்களில் உள்ள கல்லூரிகளில் ஒரு வகுப்புகள் தமிழில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க. அதுபடி வந்து நிறைய அண்ணா பல்கலைக்கழகம் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எல்லாத்தையும் படிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மாணவர்கள் வந்து தமிழ் படிக்கிறதுக்கான ஒரு இது இருக்கு. வேலை வாய்ப்பில் உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. ஆமாம், இடஒதுக்கீடும் வந்து நமக்கு இப்போ 20 விழுக்காடுகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இருக்கு இப்பவும் பயன்படுத்தி இன்னும் கூட கொடுத்தாங்கன்னாக்க இன்னும் இந்த மாணவர்கள் முனைப்பாக படிப்பதற்கு ஏதுவாக இருக்கலாம். நல்லதுங்க சார். இப்போ வந்து நம்ம வந்து இதில் தமிழில் படிக்கும் பொழுது இப்போ நம்ம உதாரணத்துக்கு மருத்துவ நூல்கள் நம்ம தமிழில் கொண்டு வரோம். இப்போ உங்களுடைய கைடன்ஸில் தான் நம்ம பண்ணியிருக்கோம்.
கைடன்ஸ் புக் மெடிக்கல் பிசியாலஜி தமிழில் கொண்டு வந்துட்டோம். இன்னும் சொல்லப்போனால் சவுத் ஏசியாவிலே தெற்கேசியாவிலே முதல்ல அது வந்து தமிழ் மொழியில தான் வருது. ஹிந்தி மொழியில கூட வேற சில புத்தகங்கள் மொழிபெயர்த்திருக்காங்களே தவிர கைடன்ஸ் பிசியாலஜி மாதிரி உலக புகழ்பெற்ற ஒரு நூலை மொழிபெயர்க்கல. இப்போ நம்ம கொண்டு வந்துட்டாலுமே இப்பவும் சில மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, பேராசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, ஓகேங்க கொண்டு வந்துட்டீங்க, இது வந்து வேணா ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் மெட்டீரியல் மாதிரி இருக்கும், அவங்க வந்து படிச்சுக்கிறதுக்கு தமிழ் மீடியத்துலேருந்து வர்றவங்க சுவிட்ச் ஓவர் பண்றதுக்கு இருக்கும். அல்டிமேட்டா இட் கேனாட் ரீப்ளேஸ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றாங்க. அது அது அந்த வாதத்தை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து இன்னைக்கு இல்லைங்க, இப்போ நீங்க சொல்லலை, இது அவங்க சொல்லலை, இது காலாங்காலமாக வந்து எப்படியோ வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற முதல் வாதம். ஆனால் நல்லா நீங்கள் வந்து வரலாறை மறுபடியும் திருப்பி பார்த்தா ஜெர்மனியில் என்ன படிக்கிறாங்க, ரஷ்யாவில் என்ன படிக்கிறாங்க, ஜப்பானில் என்ன படிக்கிறாங்க, இல்லை நாடே இல்லாத இஸ்ரேலில் என்ன படிக்கிறாங்க, இதை விட்டுருங்க. இப்போ நம்ம மாணவர்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கலன்னா இவங்க போய் ரஷ்யாவில் போய் படிச்சுட்டு மறுபடியும் இங்கே வர்றாங்க, ஜெர்மன் போயிட்டு படிச்சுட்டு இங்கே வந்து வர்றாங்க. இங்கே வந்து நான் வந்து 5.5 வருஷம் நிறைவு பண்ண வேண்டிய எம்பிபிஎஸ் 6 வருஷம் படிக்க கூட ரெடியாக இருக்கிறாங்க. ஆமாம். ஏன்னா 1 வருஷம் போய் அங்கே போய் மொழிகளை படிக்கணும். படித்து பாஸ் பண்ணிட்டது அப்புறம் தான் நீங்கள் வந்து மருத்துவம் படிக்கணும். மருத்துவம் படிக்கிட்டு வந்து இங்கே வந்து ஒரு தேர்வு எழுதிட்டு தான் நீங்கள் வந்து வேலை சேர முடியும், ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கிறவங்க நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்க மாட்டேன்னா எவ்வளோ அநியாயம். நீங்க சொல்ற ரைட் தான். இப்போ ஜார்ஜியாவில் போய் படிக்கிறாங்க, ஜெர்மன் லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா ஜெர்மன் புத்தகம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நான் பார்த்துருக்கேன். ஃப்ராங்க்ஃபர்ட் இன்டர்நேஷனல் புக் ஃபேர்லாம் போகும்போது அங்கே மருத்துவ நூல்கள்லாம் போய் பார்த்து எல்லாமே ஜெர்மன்ல தான் இருக்கு. எல்லாம் இருக்கு. அது வந்து இன்னும் 50,000 கலைச்சொற்கள் தெரிஞ்சா போதும். அங்கே படிக்கிற மாணவர்கள்ட்ட பேசியிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போய் அங்கே ஜெர்மன் லாங்குவேஜ்ல மருத்துவம் படிக்கிற மாணவர்கள்ட்ட 50,000 கலைச்சொற்கள் தான் சார். அது வந்து நம்ம வந்து ஜெர்மன்ல கற்றுக்கிட்டோம்னா ஈஸியாக நாங்கள் படிச்சிடறோம். என்னுடைய பிஹெச்டியே அந்த ஜப்பான் படிக்க வேண்டிய அந்த ஆதாரங்கள் தேவைப்படுறப்ப கேட்குறப்ப எல்லாமே ஜப்பானில் தான் வந்துச்சு. ஆனால் அதனுடைய கொழு அதாவது சுருக்கம் வந்து இங்கிலீஷில் கொஞ்சோண்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன வேணுங்கிறத நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டு மொழிபெயர்த்து தான் படிக்க வேண்டியிருந்துச்சு. ஸோ நீங்கள் மேல் படிப்புக்கு மேலே பிஹெச்டிக்கு போனால் கூட நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம நினைக்கிற மாதிரி உலகம் பூராவும் வந்து நம்ம ஆங்கிலத்தை தான் பெற முடியும் அப்படிங்கிறது இல்லை. இது நம்ம ஒரு மாநிலமா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 35 விழுக்காடுகள் வெளிநாடுகள்லேருந்து இந்த ஸ்பானிஷ், ரஷ்யா அல்லது நம்ம ஜப்பான் எல்லா மொழிகளிலும் இருந்தும் நான் ஜப்பான்லேருந்து ஜப்பான் தான் வாங்க முடியும், ஜெர்மன்லேருந்து ஜெர்மன் தான் வாங்க முடியுமே தவிர நம்ம இங்கிலீஷ்லேருந்து வாங்க முடியாது. ஆக வெளிநாடுகளெல்லாம் படித்து அவர்கள் 60 வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு ஜப்பான் என்ன கெட்டு போச்சு, ஹிரோஷிமாவில் வந்து விழுந்து போய் மறுபடியும் விழித்தெடுத்து விட்டார். அதே போல் நீங்கள் ஜெர்மன் பார்த்தா இப்போ என்ன இருக்குது, நாடே இல்லாத இஸ்ரேல் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க. ஸோ நீ ஒவ்வொரு நாடுகளும் இன்னைக்கு நேற்றுக்கு வந்து நியூ கினியா, சோமாலியா இது மாதிரி நேற்றுக்கு ஒரு தீவாக இருந்த சிறு நாடுகள் தன்னுடைய ஆதிக்கத்திலேருந்து விடுபட்ட உடனே அந்த மொழியை தூக்கி எறிந்து விட்டுட்டு இன்னும் சோமாலியாலாம் வந்து எழுத்துக்களே கிடையாது. எழுத்துக்களை உருவாக்கி எப்படி வந்து நம்ம மலேசியாவில் எழுத்துக்கள் இல்லாமல் ஆங்கில எழுத்துக்களை உபயோகப்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி அவர்களும் எழுத்துக்களை உருவாக்கி தன்னுடைய பாட புத்தகங்களையும் தங்கள் மொழியிலேயே கொண்டாந்து விட்டார்கள். ஒரு சிறு நாடுக்குள்ள ஒரு மொழி அறிவு, மொழி என்னுடைய மொழியை நான் படிக்க வேண்டும், மக்களால் படிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தை அவர்கள் சிறு நாடுகள் கூட எடுத்துக்கொள்வது நாம் ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான் வாதம். உங்களுடைய கருத்து நல்லது சார். எனக்கு ஒரு தடை வினா இந்த இடத்துல, நீங்க வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இப்போ வந்து எல்லா மொழிகள்லையும் படிக்கிறதுக்கு அனுமதிக்குதா? அனுமதிக்குது. இது வந்து நமக்கு வந்து இல்லைன்னு சொல்லிட்டு முதல்ல இந்த தொழில்நுட்பங்கள்லாம் வந்து இல்லைன்னு சொல்லி தான் 1993 வந்து பொறியியல் வந்து தமிழ் பல்கலைக்கழகம் ஆரம்பம் பண்ணப்போ முடியாதுன்னு சொல்லி நம்மகிட்ட இது பண்ணாங்க. அப்போ வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு வழக்கு தொடர்ந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஏஐடிசி அதாவது தொழில்நுட்ப கல்லூரி வந்து நமக்கு கொடுக்கணும், அனுமதி வழங்கணுங்கிற அவசியமே கிடையாது. ரெண்டாவது, இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி மத்திய பிரதேசத்தில் நமது
ஒன்றிய அரசு மத்திய அரசினுடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஹிந்தி மொழியிலே எல்லா நூல்களையும் வெளியிட்டு விட்டார்கள். ஹிந்தி யூனிவர்சிட்டி மூலமாக இவங்க எல்லா புத்தகத்தையும் மொழிபெயர்த்து அப்படியே அந்த அக்டோபர் மாதம் வெளியிட்டு வந்து விட்டது. ஆக இனிமேல் ராஜஸ்தான் மற்ற ஹிந்தி பேசும் மாநிலங்கள் அனைத்தும் ஹிந்தியில் மருத்துவம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி எல்லா அமைச்சர்களும் அறிவிச்சிட்டாங்க. நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் மாணவர்கள் இப்பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்பதுதான் இப்போ கேள்வி. இப்போ மாணவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தயக்கம் எப்படி சார்? அது எப்படி இருக்குது? அது எப்படி உடைக்க முடியும்? மாணவர்கள் மட்டும் இல்லை, பேராசிரியர் பக்கமும் அந்த தயக்கம் இருக்குது. அது எப்படி அது வந்து எதிர்காலத்தில் அது வந்து அவங்க வந்து கன்வின்ஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா? காப்பு அரவாணர் வந்து இதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் சொல்கிறார். அதாவது ஒட்டகம் என்ன செய்யுமா, என்னுடைய சுமையை தூக்கி கொண்டு செல்லுமா. ஒரு சிறு சுமையை கீழே இறக்கி வச்சாலும் அது தன்னுடைய பயணத்தை தொடராதான். அதுபோல் தமிழர்கள் வந்து பல்லவர் காலத்திலேருந்து சங்க காலத்துக்கு அப்புறத்துலேருந்து வந்து இந்த மொழிகளை சுமந்து பழக்கப்பட்டவர்கள். ஆக இவர்கள் வந்து ஆங்கிலத்தை இறக்கி வைப்பதற்கு இவர்கள் மனமில்லை. ரெண்டாவது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டிஸ்பேரிட்டி இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நம்ம, அதாவது இந்த இடைவெளி மேல் பன்மட்டத்திற்கும் கீழ் மட்டத்திற்கும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இவர்கள் விரும்பி கொண்டே இருக்கிறார்கள். ஆக அதிலிருந்து நம்ம வந்து எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டாங்கனாக்க தமிழில் வந்து பாடப்புத்தகம் இன்னைக்கு எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ அந்த டேக்கர்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு பொறியியலில் வந்து அறிமுகப்படுத்தணும். முதல்ல இருந்ததோட இப்போ வந்து 80 பேர்கள் தான் படிக்கிறாங்க. நிறைய கல்லூரிகள் இருந்தது. இப்போ சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் இருக்குது, மற்ற ஊர்களில் இல்லை. இப்போ வந்து டேக்கர்ஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு கருத்தாக முன்வைக்கப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படி வந்து மாணவர்கள்ட்ட இருந்து அந்த ஆர்வத்தை வர வைக்கிறது? ஆர்வத்தை வரவழைக்க வேண்டும் என்றால் நீங்கள் வேலையை அதிகரிங்கள், அவர்களுக்கான வேலையை அதிகரிங்கள். இதை வந்து கர்நாடகாவில் பண்ணுறாங்க. தமிழில் படித்த மாணவர்களுக்கு இத்தனை சதவிகிதம் பொறியியலுக்கு, இத்தனை சதவிகிதம் மருத்துவத்திற்கு, இத்தனை சதவிகிதம் அவர்களுக்கு விவசாயம் படிப்பதற்கு. இப்போ நம்மவும் கொடுக்குறோம்ல, அதிகமாக கொடுக்குறாங்க. அதிகமாக கொடுத்துட்டு இப்போ 20% நீங்கள் 40% படிக்க ஆரம்பிச்சுவாங்க. 83 வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தில் படிக்க வர்றப்ப 663 பேர் வந்து படிக்கிறது சரியாக இருந்தாங்க. ஆக இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகிறது வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இங்கே வந்து நம்ம கொடுக்குறோம் 20%. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 7% மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறவங்க கூட, தமிழ் வழி வர்றவங்க கூட இவன் நீட்டை பிடிச்சிட்டு வர வேண்டியதாக. அப்போ அதுவும் அவன் இழந்துடுறான். இல்லை, சில இதில் சட்ட சிக்கல் இருக்குல்ல சார். ஒரு பொதுவான நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு கீழே வரும் பொழுது உச்சநீதிமன்றம் போகிறது, இந்த மாதிரியான தேர்வு, இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு மாநில அரசாக இருக்கும் பொழுது, மாநில அரசு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் 7.5 விழுக்காடு நீங்கள் தமிழ் வழி கல்வி மாணவர்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. இவன் தமிழ் வழி கல்வி படிச்சுட்டு வந்து நேராக கொடுக்க வேண்டியதான். இந்த 7 விழுக்காடுகள் படித்தவர் இவர் நீட் தேர்வு தானே நீங்கள் பண்ணால் தானே நீங்கள் தேர முடியும். ஆக நீட் தேர்வு பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கணக்கு ரீதியாக பார்த்தீங்கன்னாக்க இந்த தமிழ் மாணவர்கள் ஆங்கிலத்தில் எழுதணும். ஆங்கிலத்தில் எழுதி வந்து முதல் தடவை எழுதுறதை விட 3வது தடவை 4வது தடவை எழுதுற வந்து அந்த சீட்டை பிடிக்கிறான். ரிப்பீட்டர்ஸ். அப்போ இந்த 7 விழுக்காடுங்கிறது இல்லாமல் போகுது. இல்லை, இப்போ அந்த போராட்டம் வந்து நம்ம வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீட் தேர்வை வந்து எடுத்து விடுவது, நீட் தேர்வு இல்லாமல் இந்த மாணவர்களுக்கு வழங்குவது அப்படின்னு சாத்தியப்படுமா? இது சாத்தியமே இல்லை. எல்லாரும் தமிழ் படிங்கன்னா நீட்டே வேணாமே. இல்லை, நீங்க சொல்றது நல்லா இருக்கு, விஷுவல் திங்கிங் அது. பட் வந்து அது வந்து நம்ம சட்ட ரீதியாக சாத்தியப்படுமா? நாளை எல்லாமே உடல் இயங்கியல், உடற்கூறியல் எல்லாமே தமிழில் படித்து எம்பிபிஎஸ் வந்தாச்சுனாக்க தமிழில் வந்து நீட் எழுத போகிறான். இல்லை, தமிழ் இல்லாமல் தமிழ் படிக்க போகிறான். நீட் தேர்வு தமிழ்லையும் எழுதலாம். பட் 8 மொழிகளில் தமிழ் உட்பட 8 மொழிகளில் இருக்குது. அதுக்கான பேப்பருமே தமிழில் கொடுக்குறாங்க. அதுக்கான நூல்கள்லாம் கூட பாடநூல்களுமே வெளியிட்டு இருக்கு. சரி, அப்படி எழுதிட்டு வந்தாலும் கூட அது எடுக்கிறவங்க அதாவது 2 விதமாக கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பைலிங்குவல் பேப்பர்னு ஹிந்தி இங்கிலீஷில் இருக்கும்,
இன்னொன்று ரீஜனல் லாங்குவேஜ் பேப்பர்னு கொடுக்குறாங்க. அதில் வந்து தமிழ் இங்கிலீஷ் இருக்கும், சில சமயம் தமிழில் மட்டுமே கூட கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது மாணவர்களுக்கு ஒரு அச்சம் வருது. கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழில் மட்டுமே இருக்குன்னா அவங்களுக்கு கோச்சிங் போகிற இடத்துல இங்கிலீஷ் நடத்துகிறாங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழில் மட்டுமே இருந்ததுன்னா எனக்கு ஒரு பயம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவலாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் தொடர்ந்து ஒரு அழுத்தங்கள் வந்து அடுத்தது இந்த தமிழ் நகராட்சி பள்ளியிலேயே அரசாங்க பள்ளியில் படிக்கிறவன் ஸ்டேட் போர்டில் படிக்கிறவன் அது சிபிஎஸ்சி வினாக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அங்கேயும் போய் இவன் மாட்டிக்கிறான். ஸோ அப்போ வந்து இவனுக்கு சிக்கல். ஸோ அந்த சிக்கல் வந்து ஈக்குவாலிட்டி வர்றப்போ தான் நல்லாயிருக்கும். ஈவன் ஸ்டேட் போர்டு படிக்கிறதும் சிபிஎஸ்சி படிக்கிறதும் அந்த ஈக்குவலாக படிக்க ஆரம்பிக்கிறப்ப தான் இவனும் அவனும் வந்து ஒரே மார்க் வாங்க முடியுமே தவிர, இல்லாவிட்டால் இவனாகத்தான் இருப்பான், அவனாகத்தான் இருப்பான். நீங்கள் சொல்கிறது வந்து மாநில பட்டியலில் கல்வி வரணும் அப்படிங்கிற மாதிரி. மாநில பட்டியல் வந்து இவர் வந்து என்ன படிக்கிறாரோ, நகராட்சியில் என்ன படிக்கிறாரோ அதே தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பையனும் அதே பாடத்தை படிக்கணும். அதே கேள்வி தான் இவருக்கும் கேட்கணும். இவர் வந்து சிபிஎஸ்சி படிக்காமல் ஸ்டேட் போர்டுக்கு படிச்சுட்டு போகிறவர் சிபிஎஸ்சிலேருந்து கேள்விகள் வந்துச்சுன்னா இவர் சொல்கிறது வந்து நீட்டு நடத்துகிற மையங்களில் தான் போய் தான் படிக்க வேண்டியிருக்கு. ஒரு மையங்களுக்கும் வந்து ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் நிறைய வந்துருக்கு. இது வந்து ஒரு அடிப்படை மாணவனுக்கு, ஒரு கிராமத்து மாணவனுக்கு, ஒரு அடித்தள மக்கள் இது முடியுமா என்பதுதான் கேள்வி. ஆக இதை பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஸ்ட்ரகிளாக தான் நீடிச்சுட்டே போகுது. இது வந்து எதிர்காலத்தில் மாறும் நம்புவோம். இப்போ வந்து உங்களுடைய நீங்கள் 82 வயசு ஆச்சு, நீங்கள் இதில் வந்து 50 வருடமாக இதில் தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கீங்க. இந்த துறைக்கு பங்களிப்பு செஞ்ச வேற முக்கியமான ஆள்கள், இப்போ வந்து இந்த இதில் வந்து மருந்தியல் புத்தகம் கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து நீங்கள் வந்து மகப்பேறு மருத்துவம் எழுதும்போது கூட நாங்கள் டாக்டர் ஜெயஸ்ரீன்னு எழுதியிருக்காங்க. இப்போ வந்து முதலியார் மேனன் புக்கை வந்து அவங்க மொழிபெயர்த்தாங்க. இந்த மாதிரி மொழிபெயர்ப்பதற்கு நீங்கள் வந்து நிறைய அடிப்படையான சில புத்தகங்களையும் பரிந்துரை பண்ணீங்க. அந்த மாதிரி இதில் வந்து தொடர்ந்து உங்களை மாதிரி இந்த ஜேர்னியில், இந்த பயணத்தில் உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய மருத்துவ நூல்கள் தமிழில் வரணும் அப்படிங்கிற ஆர்வம் கொண்ட மருத்துவர்கள், பங்களிப்பு செய்தவர்கள் பற்றி சொல்லுங்கள். இது வந்து நல்ல கேள்வி. இது வந்து இப்போ நீங்கள் கேட்குறதுக்கு எதிரடியாக தான் நான் பதில் சொல்ல போகிறேன். அதாவது ஆரம்பத்தில் 1983 எழுதிய நபர்கள் சாதாரணம் கிடையாது. அதில் சாதாரண வந்து நான் தான். நான் அப்போ உதவி பேராசிரியர். ஆனால் எழுதுனா டாக்டர் ஆறுமுகம், டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். எழுதின சரசா பாரதி சென்னை மருத்துவக் கல்லூரியுடைய உயர்கல்வி நோய்க்கிருவியல் நிபுணர். இதற்கு அப்புறம் டாக்டர் காமேஸ்வரன், டாக்டர்னு சொல்லக்கூடாது, பேராசிரியர் டாக்டர் காமேஸ்வரன், அவர் தான் இஎன்டி எழுதினார். அதே மாதிரி நுண்ணுயிர்னு அதே மாதிரி தான். அதே மாதிரி எழுதினவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் கல்விக்கழகம், தமிழ் பாட புத்தகத்தில், இதை தமிழ் பல்கலைக்கழகத்தில் எழுதப்பட்ட நூல்கள் இவங்க தான். ஆக யாரும் எழுத முடியாது அப்படிங்கிறத எழுதி காட்டி நிரூபித்தவர்கள். இதில் வந்து அறுவை சிகிச்சை யாரும் எழுதலை அப்படிங்கிறப்ப நான் வந்து விண்ணப்பிச்சதுனால நான் வந்து அதை தேர்வு செஞ்சு நான் முதல்ல எழுதினேன். இப்போ உங்களுடைய ஆர்வத்தின் காரணமாக நீங்கள் வந்திருக்கீங்க, எங்களுக்கும் நிறைய ரிசோர்ஸ் பர்சன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தீங்க. இப்போ இந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து தமிழ் அறிஞர்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் கோட்டா இருந்தது. அதில் படித்த நிறைய பேர் வந்து அப்பா வந்து தமிழ் அறிஞராக இருப்பாங்க. அதில் படித்தவங்க நிறைய பேர் இப்போ ஆர்வமாக இருந்து பங்களிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ மருத்துவர் இளவஞ்சி இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையிலேருந்து எதிர்காலத்தில் வரும்பொழுது இந்த மாதிரி புத்தகங்கள் எழுதும்போதுக்கு எங்களுக்கு வந்து ஆட்கள் கிடைப்பார்களா? அது கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து இதை வந்து நம்ம ஒரு வயபிளாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, ஏன்னா இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால இந்த இற்றைப்படுத்தப்பட்ட மருத்துவ நூல்களை கொண்டு வரணும் அப்படின்னா ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாமே மருத்துவ இதழ்கள், ஆராய்ச்சி மருத்துவ இதழ்கள் தமிழில் வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம சாத்தியப்படும். அது வந்து வருங்காலத்தில் பண்ணுவதற்கு என்ன செய்ய சாத்தியப்படும்? அதுக்கு முதல்ல வந்து இந்த கலைச்சொல்லுக்கு ஒரு கிளியரிங் ஹவுஸ் வைக்கணும். இப்போ அனாட்டமினா தெரியலன்னா நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டேன்னா, ஒரு தமிழ் பாடநூல் கேட்டேன்னா நீங்கள் உடல் கூறியல்னு சொல்லணும். ஏன்னா ஒரே சொல்லுக்கு ஒரு 10 சொல் இருக்கலாம். அனாட்டமிக்கு மெய்யியல், அனாட்டமின்னு சில பேர் எழுதுகிறாங்க, உடற்கூற்றியல்னு எழுதுகிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் உடல் கூறியல்ங்கிறது நம்ம வந்து பரவலாக பேசப்படுகிறது. ஆகவே நீங்களும் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஹிந்தியில் பெரும்பாலும் டிரான்ஸ்லிட்ரேஷன் தான் பண்ணியிருக்காங்க. சார் சொன்னீங்க
நிறைய ஆமா. புத்தகம் கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு அது அப்படியே ஆங்கில சொற்கள் அப்படியே டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணி போட்டிருக்காங்க. அது முடியாத காரியம். ம், அந்த முடியாத காரியங்கிறது தமிழில் கிடையாது. ம், தமிழில் இது முடியும் என்பது 1847 முடிந்து விட்டது. ம், பிஸ்கிரின்னு ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் வந்து மா ஜெகநாதர் முடிஞ்சிட்டாரு. அப்புறம் ஏகாம்பரம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் 83 வந்து இங்கே வந்து ஆறுமுகம், நரேந்திரன் இவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க. ம், தமிழில் வந்துருச்சு. நான் டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணல, ம். இல்லை டிரான்ஸ்லேஷன் பண்ணல, தமிழில் வந்துருச்சு. இப்போ வந்து அதை வந்து உங்கள் காலத்தில் நிரூபிச்சாச்சு, ம், முடியும் ம். அப்படின்னு நிரூபிச்சிட்டீங்க. ஸோ கிளியரிங் ஹவுஸ். ஸோ இந்த சொல்லுக்கு இந்த சொல்லணும். அப்புறம் ஸ்டாண்டர்டைசேஷன். அப்புறம் ஒரு செக்டர் கவர்மெண்ட்டில் இப்போ இலக்கியங்கள் மாதிரி, கம்பராமாயணம் மாதிரி ஒரு உரை எழுதியாச்சு முடிஞ்சு போனது கிடையாது. மருத்துவம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் படிக்கிறப்ப ஒரு 800 பக்கம்தான் வந்து பெயிலியரில். இப்போ வந்து 2 வால்யூம் வந்து 1200, 2400 பக்கங்கள் வந்துருச்சு. ஆக அது வளர்ந்துக்கிட்டே வரும். நான் படிக்கிறப்போ எண்டாஸ்கோப்பியே கிடையாது, சரிங்களா? சிடி ஸ்கேனே கிடையாது. மண்டே உடைச்சி தான் வந்து நம்ம கற்றுக்கணும். ஸோ தினமும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிற்கிறோம். ஆக என்ன பண்ணணும், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு தனித்துறையில் இந்த என்னென்ன புதுமைகள் வருதோ அதை அப்படியே இது மொழிபெயர்த்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு புத்தகங்களையும் அடுத்த எடிஷனில் சேர்த்துக்கிட்டே போனோம்னா இந்த பிரச்சனையே இருக்காது. சார், இப்போ வந்து நீங்கள் வந்து பெயிலியன் லவ் சர்ஜரி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்க. அது பண்ணும்பொழுது இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் அதை நிறைய சொற்கள் பார்த்துருப்பீங்க. உதாரணத்துக்கு அசைட்டிஸ், ஹெர்னியா, இந்த மாதிரி சொற்கள்லாம் வரும் பொழுது நீங்கள் அது எப்படி தமிழில் சொல்கிறீங்க? அதில் வந்து உங்களுக்கு தனித்தமிழ் தான் வேணும் அப்படிங்கிற இது இருக்கா? இது தமிழ்லேயே 2-3 வார்த்தை இருக்கும்போது எப்படி அதை தேர்ந்தெடுக்கிறீங்க? அதில் தனித்தமிழ் தான் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா புத்தகம் எழுத முடியாது. இதில் நான் கொஞ்சம் வேறுபடுறேன். தனித்தமிழ்னால் வேணும்னு சொல்கிறவன் தான் நானும். ஆனால் விஞ்ஞான புத்தகங்கள், அறிவியல் நூல்கள் எழுதுகிறப்ப ரொம்ப வந்து கொஞ்சம் இலக்கண நிகழ்ச்சி தேவை. குளோரோஃபார்ம்ங்கிறத இக்ளோரோஃபார்ம்னு எழுத முடியாது. லேசருங்கிறத இலேசர்னு எழுத முடியாது. எப்படி ஸ்டாலின்ங்கிறத இசுடாலின்னு சொல்லி இப்போ யாருமே சொல்கிறது இல்லையோ, அதே மாதிரி லேசருங்கிறத லேசர் தான் சொல்லணும், சரிங்களா? ஸோ சில இலக்கண நிகழ்ச்சிகள் தேவைப்படும். அதை நம்ம புதுசாக இதில் வந்து வரணும். ஆக இதுக்கு இந்த அறிவியல் தமிழுக்குன்னே ஒரு புது இலக்கணம் எழுதப்பட வேண்டும். எங்கே நிகழ்ச்சி பண்ணலாம்? ஏன்னா என்ன எல்லாத்தையுமே நிகழ்ச்சி பண்ணலாம். அசைட்டிஸ்ங்கிறத வந்து நான் எழுதினப்போ மகோதரம்னு எழுதியிருந்தேன். பெரிய வயிறு புளோயிடாக வயிற்றுக்குள்ளே சேர்ந்துக்கும். இது வந்து இந்த மது அருந்துபவர்களுக்கு வரலாம், இல்லை வயிற்றில் வந்து கட்டி இருக்கவங்களுக்கு வரலாம். பெண்களுக்கு வந்து இந்த கருப்பை பக்கத்தில் இருக்க சினைப்பையில் வந்து கட்டி வந்தாக்க வயிற்றில் வரலாம். இதை போய் மகோதரம்ங்கிற போய் நீ என்ன வந்து சான்ஸ்கிரிட் எழுதிட்டிய அப்படின்னு கேட்டாங்க. மகோதரன்னு கம்பராமாயணத்தில் வரக்கூடிய கேரக்டர் மாதிரி. ஆமாம். அதுக்கு என்ன பண்ணி, சரி என்ன பண்ணிக்கலாம், பெருவயிறுன்னு வைக்கலாமா? பெருவயிறுனா இப்போ தொந்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெருவயிறு தான். அது சொன்னால் ஏற்றுக்காது. இது மாதிரி ஒரு சொல்கிறப்ப வந்து எல்லா பொருளும் அதில் வந்து உள்ளுக்குள்ளே வருமா அப்படிங்கிறது வரல. வர்ற வரைக்கும் பாரதி கஷ்டப்பட்ட மாதிரி மெம்பருங்கிறதில்ல அப்படியே வச்சுக்கோம் அப்படிங்கிற மாதிரி மகோதரமும் இப்போ எடுத்துக்குவோம். நல்ல சொற்கள் இருந்தால் எடுத்துக்கலாம். இப்போ அது மாதிரி எத்தனையோ சொற்கள் மாறிட்டு வருது. இப்போ நாங்கள் பாடநூல் கழகத்தில் கூட கேட்டலிஸ்டுக்கு ஒரு காலத்து கிரியா ஊக்கின்னு போட்டாங்க. அது கூட்டவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம். இப்போ வினைவேக மாற்றி அப்படின்னு பயன்படுத்துகிறோம். தந்துகி கவர்ச்சி அப்படிங்கிறது நுண்புள்ளை ஏற்றம் மாறிடுச்சு. ஆனால் உதரவிதானம் டயஃபரத்துக்கு நான் அப்படி தான் வச்சுருக்கோம். உதரவிதானத்தை வேறு வார்த்தையை வச்சு மேற்கூரை சவ்வு, மேற்கூரை மசல், அது மாதிரி எதுவும் ஒன்றும் சானிடைஸ் ஆகலை. இப்போ நீங்கள் தமிழ் இடைச்சுவர் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதில் வந்து என்ன நம்ம பண்ணணும்னாக்க, தேவைகள் அதிகமாகும் பொழுது இப்போ வந்து இப்போ நாளைக்கு வந்து இப்போ வந்து நம்ம நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, தண்டையார்பேட்டையில் 40 ஏக்கர் தமிழ் வழியில் மருத்துவம் சொல்லிக் கொடுக்கப்படும் இடம் ஒதுக்கப்பட்டதுங்கிறார். நல்லூலாக அங்கு தமிழ் கல்லூரி மருத்துவத்தில் வந்துவிட்டால் நமக்கு நூல் பெருகும்.
அதாவது தேவை அதிகமாகும். தேவை அதிகமாகும் பொழுது எழுதுபவர்கள் அதிகமாவார்கள். எழுதுபவர்கள் அதிகமாகும் பொழுது கலைச்சொல் தானாக புதிதாக வந்து விழும். தேவை அதிகமாகும் போது வந்து விழும். அப்போ வந்து இந்த மகோதரத்து கூட ஒரு நல்ல சொற்கள் வருவதற்கான வாய்ப்புகள். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கேட்டலிஸ்ட்டுங்கிறதுக்கு மாறி போய் புதுசாக வந்துச்சுங்கிறீங்க. அதே மாதிரி எல்லா சொற்களும் மாறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதி. இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த ஹெர்னியாவுக்கு வந்து குடல் இறக்கம் சொல்றாங்க, குடல் பிதுக்கம் சொல்றாங்க. அந்த மாதிரி கேள்விகளை எப்படி முடிவு பண்றீங்க? இது முடிவு பண்ணுறது ஒன்று வழக்கத்தில் உள்ளதை எடுத்துக்கொள்வது, அப்படின்னா எட்டமாலைக்கு எப்படி போகிறது? வேர்ச்சொலுக்கு இந்த வேர்ச்சொலுக்கு வர்றத நம்ம ரொம்ப அற்புதமாக வந்து முன்னாடியிலேருந்து பாவேந்தர்லேருந்து நம்ம மாணிக்கனார்லேருந்து எல்லாமே வந்து வழியாக அதை வந்து செஞ்சுட்டு வர்றாங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த ஹெரனியாங்கிறது ஹெரனாஸ்ங்கிற ஒரு கிரேக்க சொல். ஹெரனாஸ்னால் ஸ்பர்ட்டு இங்கிலீஷில். ஸ்பர்ட்டுன்னா வெளியில் பிதுக்கம். ஸோ குடல் பிதுக்கம். ஸோ இந்த குடல் பிதுக்கத்தை போய் நம்ம வந்து குடல் பிதுக்கமோ குடல் இறக்கமோங்கிறது அதில் வந்து பெரிய மாறுபாடு கிடையாது. ஸோ அதனால் குடல் பிதுக்கமோ குடல் இறக்கமோ அது எது இப்போ மாறுபாடு குடல் இறக்கம்னா குடல் இறக்கமே வச்சுக்கலாம். இது வந்து முழுமையாக பண்ண முடியுமா சார்? இப்போ ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா அப்படின்லாம் முழுமையாக பண்ணுறதுங்கிறது இன்னொரு விதத்தில் பார்த்தா இப்போ ரத்தத்துக்கு வந்து குருதி வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு தமிழே இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம், குருதி அப்படின்னு எழுதுவாங்க. ஆனால் நிலைப்பாட்டில் வந்து இப்போ ரத்தம்ங்கிறது நின்று போச்சு. அப்போ இனிமேல் போய் ஒரு புது சொல்லு தமிழில் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்தோம்னாக்க அது நம்ம எழுதுகிறப்போ நிற்குமே தவிர வழக்கத்தில் வர்றது இராது. இப்போ வந்து எலும்புகள் பேர் உதாரணத்துக்கு இப்போ ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய நிலைப்பாடு ஹியூமரஸ், ரேடியஸ், அல்லான்னு இருந்துட்டு போட்டோம் அப்படின்றீங்களா? இந்த ரேடியஸ் வந்து 6 எலும்புன்னு சொல்லலாம், ஹியூமரஸ் வந்து கை மேல் எலும்புன்னு சொல்லலாம், மேற்கை எலும்புன்னு சொல்லலாம். அது மாதிரி அல்னாக்கு என்ன சொல்றது? இந்த மாதிரி இதில் நீங்கள் எப்படி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது இப்போ இருக்கிற சொல்லை எடுத்துக்கலாம். இப்போ 6 எலும்புன்னு இருந்து நின்று போச்சு, அது எல்லாரும் தெரிஞ்சு போச்சுன்னு எடுத்துக்கலாம். இல்லாததுக்கு எடுத்துக்கிறதுல தவறு கிடையாது. அதே பின்னாடி வந்து நான் சொன்ன மாதிரி இந்த நூல்கள் மிகுதியாகும் பொழுது மாணவர்கள் படிக்க ஆரம்பிக்கிறப்போ ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறப்ப தானாக வந்து கலைச்சொல் ரிஃபைன் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க கேட்டலிஸ்ட்டு சொன்னீங்க, ரொம்ப அற்புதமாக. அதே மாதிரி ஒவ்வொரு சொல்லும் மாறிக்கொண்டே வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். எப்பொழுது நூல்கள் பெருக்கம் அதிகமாகிறதோ தேவை அதிகமாகின்றதோ அப்பொழுது கலைச்சொல்லும் தானாகவே பெருகி கொண்டே இருக்கும். கலைச்சொல்ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுறது அப்போதைக்கு தான். அது வந்து லைஃப் லாங், அதாவது தொடர்ச்சியாக அதே தான் இருக்கணுமே கிடையாது. மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே அது நான் மாறிக்கொண்டே செல்லும், தமிழ் வளர்ந்து கொண்டே செல்லும். ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய ஒரு கிட்டத்தட்ட 50 வருடமாக அதுக்காக உழைச்சிட்டு இருக்கீங்க, மருத்துவ கல்வி தமிழில் வரணும்னு சொல்லிட்டு. அது வந்து அதுக்கான முயற்சிகளில் மட்டும் பேசிட்டு மட்டும் இல்லாமல் அதற்கான ஆக்கப்பூர்வமான செயல்களில் நீங்கள் அரசுக்கு வழிகாட்டி நிறைய புத்தகங்கள் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கீங்க. உங்களுக்கு அந்திமலை நேயர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.